அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ரொம்ப நாட்கள் கழித்து கடந்த வருடம் தான் அதனுடைய ரிசல்ட்லாம் வெளியிட்டு மெயின் எக்ஸாம் ரிசல்ட் கடந்த மாதம் வெளிவந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வெளிவந்த பிறகு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா கடந்த வாரம் 12/2 இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ மெயின் எக்ஸாமில் வாங்கின அவங்க மார்க்கில் வச்சு யாரெல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க. அதனால் நம்ம அந்த வீடியோவை போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு இந்த 12/2 இன்னைக்கு வரைக்கும் இன்டர்வியூ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த இன்டர்வியூவில் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த மார்க் லிஸ்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறது. டிஎன்பிஎஸ்சி எப்போயுமே அந்த நேமை சொல்லவே மாட்டாங்க. அவங்க நம்பரு, கம்யூனிட்டி, ஜெண்டர் அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ இன்றைக்கி முடிஞ்ச உடனே அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு, ஓரல் மார்க்கு, அப்புறம் நம்மளுடைய டோட்டல் மார்க்கை எல்லாமே அவங்க வெளியிடணும். இது காமன். எல்லா எக்ஸாமுக்குமே என்னைக்கு இன்டர்வியூ முடியுதோ அன்றைக்கே வெளியிடணும் அப்படிங்கிறது காமன். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அந்த இன்டர்வியூவில் அவங்க வாங்கின மார்க்கும் ப்ளஸ்ஸு அவங்க எக்ஸாமில் ப்ரிலிமினரி எக்ஸாம் வராது, மெயின் எக்ஸாமோடைய மார்க்கும் இன்டர்வியூடைய மார்க்கும் சேர்த்து அவங்க வெளியிட்டிருப்பாங்க. இதில் பிஎஸ்டிஎம்மு, பிடபிள்யூடி எல்லாமே இதில் வந்துடும். இப்போ இதுலேருந்து என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவங்க கவுன்சிலிங்கில் அவங்க தேர்வு செய்வாங்க யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு. ஸோ குரூப் 2 2 இது இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுடைய கவுன்சிலிங்கு ப்ராக்ரஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் இன்டர்வியூக்கு நடக்கும். அப்படி இன்டர்வியூ போஸ்ட்டில் தேர்வு செய்யப்படாதவங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்துச்சு. போன வருஷம் பிப்ரவரி மாதம் நடந்த மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு விடாமையே வச்சு அது அமைச்சர் லெவல் வரைக்கும் போய் இந்த கடந்த மாதம் தான் வெளிவந்துச்சு. உங்களுக்கு தெரியும். அந்த ரிசல்ட்டு படி மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே இன்டர்வியூ போஸ்ட்டில் யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க லிஸ்ட்டை வெளியிட்டு அதில் அவங்க கடந்த ஒரு வாரமாக இன்டர்வியூ வச்சு முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூ மார்க்கையும் மெயின் எக்ஸாம் மார்க்கையும் சேர்த்து இன்றைக்கி விட்டுருக்காங்க. சிஎம்எல் கன்சாலிடேட் மார்க் லிஸ்ட். ஸோ இதில் இவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. இவங்க கவுன்சிலிங் யாரெல்லாம் இதில் எலிஜிபிளோ அவங்க கவுன்சிலிங் போவாங்க. கவுன்சிலிங் எப்போன்னா டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 21 கவுன்சிலிங், கம்மிங் 21 அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அந்த கவுன்சிலிங் எவ்வளோ நடக்குதோ அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அது யாரெல்லாம் அந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான். அப்போ அதோட குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டோடைய இது முடிஞ்சிடும் ப்ராசஸ். அடுத்து நான் இன்டர்வியூக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வெளியிட்ட இந்த லிஸ்ட்டை நம்ம உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இப்போ வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு குரூப் 2 சம்மந்தமான அறிவிப்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அவளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.